ராகுல் காந்தி 3 முறை பேசியது உண்மை. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் பேசியது உண்மை. ஆனால் சங்கீதாவை விட, ஜனநாயகனை விட, கரூரை விட மாபெரும் துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மிகையாகாது. அதற்கு நான் பிளாக் அவுட் பண்ணாத, இருட்டடிப்பு செய்யாத அந்த உண்மையை சொல்லுகிறேன். கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். எனக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டுல காங்கிரஸ் ரெண்டா பிளவுபட்டு இருக்கா? தாயும் மகனும் பிளவுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் விட்டுருங்க. அந்த துரோகத்தை செய்தது திமுக. அந்த துரோகத்தை செய்தது தமிழக முதலமைச்சருடைய சூழ்ச்சி. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் ஆதரிக்கிறாரு, சோனியா அவர்கள் ஸ்டாலின் கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காரு. அந்த காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிளவு உதவி தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன். கேஸ் கோபால் ஒரு படம் வந்ததுங்களா? போட்டோ வரல சார். இன்னைக்கு 28% தாவே கால கிடைச்சுன்னு சொன்னீங்களே, காங்கிரஸ் ஒரு நன்றி தெரிவித்தாரா ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு போன் பண்ணி? சொல்லுங்க. காங்கிரஸை உடைக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் தீவிரமாக இருந்தார். அதற்கு எவிடன்ஸ் நான் சொல்றேன். எது இருப்பினும் இந்த ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ விஜய் இல்லை என்பதை நிரூபித்த விஜய் தமிழ் வெற்றி கழகத்திற்கு தஞ்சாவூர் பேசிய பேச்சுக்கு பிறகு, வேலூர் பேசிய பேச்சுக்கு பிறகு திமுகவை தாக்க ஆரம்பித்திருப்பது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. போனாரு முன்னமேடி இல்லை. நான் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். எப்படி 41 குடும்பங்களுக்கு சதி திட்டத்துடன் செய்தார்களோ கரூரில், அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் நிலைப்பாடு எடுத்து SIT போட்டாங்க. அந்த SIT ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. அது சதி திட்டம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த சதியை விட 3 சதிகள் செய்தது திமுக. செப்டம்பர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராகுல் காந்தி விஜயுடன் ஏன் பேசினார் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மடக்குடைச்சல். கரூர் சம்பவத்திற்கு பிறகு CBI வந்து விஜயை மடக்குவாங்க, பிஜேபி வந்துடும் உள்ள அப்படிலாம் போய் சொன்னாங்களா இல்லையா? அந்த பசங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் 2 தடவை வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி 2 தடவை உட்காந்துட்டாங்க, பேசினாங்க. இந்த 2 பேருமே யாராவது விஜய் அட்டாக் பண்ணிருக்காங்களா இந்த 2 மாசத்துல? பண்ணல. காங்கிரஸ் அட்டாக் பண்ணாரு. ஆக மொத்தம் எல்லாம் கண்டு பயப்படுறாங்க 3 கட்சியும். விஜயுடைய பேச்சு கடந்த 5-6 கோடி வித்து பேச்சும். என்னுடைய கன்க்ளூஷன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதிமுக மனம் மாறும், பாஜக மனம் மாறும், பீகார் மாற மாதிரி அதே மாதிரி விஜயுடைய மனம் மாறும். எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக. அதை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருவார்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சீக்கிரமே உருவெடுக்கும். தாவேகா தனித்து விடப்படவில்லை. நம்ம விஜய்க்கான தமிழ் வெற்றி கழகத்துக்கான நல்ல ஃபாலோயிங் இருக்குது. 20 வருஷமா ஃபேன் கிளப் நடத்திருந்தாரு. கடந்த 2 மாசமா கலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. 6 இடத்துல கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சு தஞ்சாவூர் மட்டும் மீட்டிங் போட்டாங்க. ஆனால் லெட்டர் பேட் கட்சியில் 21 நீங்க சேர்த்தீங்கன்னா அது எப்படிமா நம்புறது தம்பி? எழுதி வச்சுக்கையா, 80ல இருந்து 85 மட்டும் விஜய் வருவார். அதில் திமுக இருக்கிற இடம் இல்லாத போயிடும். பார்த்துட்டு அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் ரொசாரியோ. பாயிண்ட் ஆஃப் வியூ நேயர்களுக்கும் ரொசாரியோ நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர் சமுதாயம் வாழ்க. தங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நேர்மை, தூய்மை அனைத்தையும் பாராட்டுகிறேன். காரணம் உங்களுடைய டீம் வெரி குட் டீம். தாங்கள் கேள்வி கேளுங்கள். நான் டெல்லியில் என்னென்ன நடக்கிறது என்பதை பாயிண்ட் ஆஃப் வியூ நேயர்களுக்கு ஒளிவு மறைவு இன்றி சொல்ல தயார். நன்றி சார். தமிழக அரசியல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கடந்த 1 வாரமா ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட இருக்க போகுதா, இல்ல காங்கிரஸ் திமுக கூட மறுபடியும் கூட்டணி இருக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு வாதமும் பேச்சும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே சமயம் தாவேகா பக்கம் காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. இங்க இருந்து ஆதவ அர்ஜுனா அங்க போய் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து மறுபடியும் திமுக கூடயே கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக 20 கட்சிகளோட கூட்டணி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் NDA 14 கட்சிகளோட ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க. அப்போ தாவேகா தனித்து விடப்பட்டுச்சா? தாவேகா அரசியல் களத்துல என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்காங்க? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா தனித்து விடப்படவில்லை. 21 கட்சிகளை சேர்த்து கொண்டாலும் பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் 4 அல்லது 5. மீதி எல்லாருமே தனித்து விடப்பட்ட கட்சிகள் தான் நான் நினைக்கிறேன். காரணம் 14 கட்சி தனித்து விடப்பட்டது. அது நம்ம விஜய்க்கான தமிழ் வெற்றி கழகத்துக்கான நல்ல ஃபாலோயிங் இருக்குது. 20 வருஷமா ஃபேன் கிளப் நடத்திருந்தாரு. கடந்த 2 மாசமா கலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. 6 இடத்துல கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சு தஞ்சாவூர் மட்டும் மீட்டிங் போட்டாங்க. ஆனால் லெட்டர் பேட் கட்சியில் 21 நீங்க சேர்த்தீங்கன்னா அது எப்படிமா நம்புறது தம்பி? இரண்டாவதாக
எடப்பாடி பழனிசாமியிடம் 14 கட்சி என்று சொன்னீர்கள். உண்மை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் திமுக அதிமுகவிற்கு அந்தந்த கட்சிகள் வரத்தான் செய்யும். புதிதாக வந்த கட்சி தமிழ் வெற்றி கழகத்திற்கு பொதுமக்களிடையே, பெண்களிடையே, மாணவர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே ஒரு வரவேற்பு இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அதனால தனித்து விடப்படவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது, கள்ளச்சாராயம் அதிகமாகிவிட்டது. தெருக்கு தெரு, கொல்லிக்குளத்திற்கு வாசலில், கல்லூரி வாசலில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள்கள், எனக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 4 அல்லது 5 நண்பர்கள், என்னுடன் படித்தவர்கள் கல்லூரியில், சென்னையில், அவர்கள் குடும்பத்தை இந்த ட்ரக், ஊசி போட்டு ஒரு கொக்கைன் சொல்றாங்க, அவங்கெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்குது. நான் வளர்ந்த தமிழ்நாடா என்று இருக்கிறது. அதையெல்லாம் போக்கி எடுப்பேன் என்று ஒரு கங்கணம் கட்டி வந்திருக்கக்கூடிய திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அதற்கு எதிராகத்தான் இருக்கின்றன, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அண்ட் விஜய். இப்ப விஜய்க்கு ஏன் அதிகமாக வருது, ஏன் அவர் தனித்து விடப்படவில்லை என்று கேட்டால், செப்டம்பர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராகுல் காந்தி விஜயுடன் ஏன் பேசினார் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மடக்குடைச்சல். அதிலிருந்துதான் அவருக்கு ஒரு 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 இதுல சொல்லுவாங்க, பிள்ளை பூச்சி பற்ற மாதிரி வடிச்சு அவருக்கு. அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ வந்து விஜயை மடக்குவாங்க, பிஜேபி வந்துடும் உள்ள, அப்படி எல்லாம் போய் சொன்னாங்களா இல்லையா இந்த பசங்க? யாரும் மடக்கினாங்க. நான் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன், எப்படி 41 குடும்பங்களுக்கு சதி திட்டத்துடன் செய்தார்களோ கரூரில், அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் நிலைப்பாடு எடுத்து எஸ்ஐடி போட்டாங்க. விஜயனுடைய வழக்கறிஞர் நன்றாக வாதாடினார்கள், உங்களுக்கு கிடைச்சது எஸ்ஐடி. அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. அது சதி திட்டம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆக அந்த சதியை விட 3 சதிகள் செய்தது திமுக. காரணம் என்ன என்று கேட்டால், சங்கீதா. ஏயா உங்க வீட்டுல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு முதலமைச்சர் இலங்கையில் ஏதோ ஒரு மேசக்கர் நடந்தது, ஜெனோசைட் நடந்ததுன்னு கடற்கரையில வந்து படுத்துட்டாரு. 2 ஏசி பக்கத்துல, ஒரு ஏசியில ஒரு ஒய்ஃப், இன்னொரு ஏசியில உட்காந்துட்டாங்க. அது என்னது? பிரைம் மினிஸ்டருக்கு வந்து உங்க ஒய்ஃப் எங்கன்னு கேட்டாங்களா, இதே காங்கிரஸும் திமுகவும். இதே எடப்பாடி பழனிசாமிக்கு உங்க அப்பா அம்மா எங்க கேட்டாரு, ராஜா. அதை விட மோசமாக சங்கீதாவை முன்னிறுத்தி அவர் மன உடைச்சலை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுதான் ராகுல் காந்திக்கு கோபம் வந்தது. கடைசி மட்டும் இருந்தாரு, நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும் எங்கடவா. ராகுல் காந்தி 3 முறை பேசியது உண்மை, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் பேசியது உண்மை. ஆனால் சங்கீதாவை விட, ஜனநாயகனை விட, கரூரை விட மாபெரும் துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மிகையாகாது. அதற்கு நான் பிளாக் அவுட் பண்ணாத, இருட்டடிப்பு செய்யாத அந்த உண்மையை சொல்லுகிறேன். தாய் சோனியா காந்தி, மகன் ராகுல் காந்தி, இந்த இருவருக்கும் இடையே சூழ்ச்சியை உண்டாக்கியது மு.க. ஸ்டாலினும் ப. சிதம்பரமும் சேர்ந்து தாவேகா உள்ள வருது வருது வருதுன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. இந்த சூழ்ச்சினால்தான் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், எனக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த டிஃபரன்சஸ் ஒப்பீனியனை கண்டுபிடிச்சு பண்ணது ப. சிதம்பரம். ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி ப. சிதம்பரம் அறிக்கை கொடுத்திருக்காரு, விஜயோட போக கூடாதுன்னு. எப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறாரோ அவரும் ஒரு பிசி, பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் ப. சிதம்பரம், இவர் ஒரு பிசி. இந்த 2 பிசி ராகுல் காந்தி மாட்டின்றார். இல்ல அப்படின்னா மாணிக் தாக்கூரோ, ஜோதிமணியோ, திருச்சி வேலுசாமியோ அப்படி அறிக்கை விடுறாங்க. அவங்களாம் ஏன் சஸ்பெண்ட் பண்ணது வைக்கிறோம்? அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டுல காங்கிரஸ் 2ஆ பிளவுபட்டு இருக்கா? தாயும் மகனும் பிளவுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் விட்டுருங்க, அந்த துரோகத்தை செய்தது திமுக, அந்த துரோகத்தை செய்தது தமிழக முதலமைச்சருடைய சூழ்ச்சி. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் ஆதரிக்கிறாரு, சோனியா அவர்கள் ஸ்டாலின் கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காரு. எஸ் எஸ், யூ அண்டர்ஸ்டுட் இட் கரெக்ட்லி. கரெக்ட். ஆக மொத்தம் தலைநகர் டெல்லியில் கடந்த 45 ஆண்டுகளாக பல ஆங்கில, தெலுங்கு, தமிழ் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் நான் அரசியல் ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு தெரிந்த அரசியல் என்ன என்று கேட்டால், காங்கிரஸை உடைக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் தீவிரமாக இருந்தார். அதற்கு எவிடன்ஸ் நான் சொல்றேன். தன்னுடைய மகனை துணை முதல்வராக்கிய பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் வரிசையாக தொடர்ந்து தாவேகா ராகுல் காந்தியினுடைய மனநிலையை குலைத்தது, டிஃபரன்ஸை உண்டாக்கியது ப. சிதம்பரம். அதற்கு எரியில கொள்ளியில எண்ணெயை போட்டது மு.க. ஸ்டாலின். ஆக அவர்கள் செய்த துரோகம் கரூரை விட, சங்கீதாவை விட, ஜனநாயகனை விட மாபெரும் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் காங்கிரஸ் தலைவர்களிடையே பேசக்கூடிய பேச்சு டெல்லியில். ஆக மொத்தம் அவர் விஜய் தனித்த விடப்பட்டார் என்று நான் கருத முடியாது. விஜய் முதலில் செய்தது, என்னோட கூட்டணிக்கு வாங்க யாருன்னா வரலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவரு அந்த பேச்சு வச்சிருந்தா அவர் சைட்லைன் பண்ணிட்டு உதயநிதிக்கும்
துணை முதலமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகு அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகளை உடைத்து வைத்தது மு.க. ஸ்டாலின். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கட்சியில இல்லைன்னா கூட வெளியே உடைச்சு வச்சார். சோ இவருடைய சன் வந்து மேல ஏறணும்னு அந்த எதிர்ப்பு பொதுமக்களிடையே அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது விஜய் கேஷிங் பண்ண வேண்டும், அதைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தாவேக்காவால பலன் பெற்றவர்கள் காங்கிரஸ் வந்து 25 தான் இருந்தாங்க. அவங்களுடைய தொகுதி எண்ணிக்கை வந்து கணிசமா குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. தாவேக்காவுடைய இந்த பேரம் பேசுதல் அதனால வந்து 28 வந்திருக்காங்க, 28+1 வந்திருக்காங்க. அதே நேரத்துல இங்க வந்து தேமுதிகவும் அதே மாதிரியான ஒரு கேம் தான் பிளே பண்ணாங்க. பாமக ராமதாஸ் அவர்களும் சரி, இவரு அன்புமணியும் சரி, இதே ஒரு பந்தயத்தை தான் வச்சு விளையாண்டாங்க. நாங்க தாவேக்காவுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல தான் விட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேக்காவால இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பலன் பெற்றுச்சா? பலன் பெற்றதுன்னு சொல்ல விட திமுகவுடைய அரசியல் சூழ்ச்சியினால அவர்கள் பிளவுபட்டார்கள் தான் சொல்றேன். பலன் படல, பிளவுபட்டார். காங்கிரஸ் பிளவுபட்டு விட்டது. எது இருப்பினும் இந்த ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ விஜய் இல்லை என்பதை நிரூபித்த விஜய் தமிழ் வெற்றி கழகத்திற்கு தஞ்சாவூர் பேசிய பேச்சுக்கு பிறகு, வேலூர் பேசிய பேச்சுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், திமுகவை தாக்க ஆரம்பித்திருப்பது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ முன்னமே இல்லை. அந்த 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 குறிக்கோளை வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக விஜய் தன்னுடைய ஒரு அணுகுமுறையை மாற்றிக் கொள்ளுவார். காங்கிரஸ் இந்த மாதிரி துரோகம் பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். எனக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் 3-4 பேர் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ராகுல் கண்டிப்பாக விஜயுடன் தான் போக வேண்டும் என்று இருந்தார். அர்ஜுனாவை பார்த்தது உண்மை. ராகுல் காந்தி விஜயுடன் 3 முறை பேசியது உண்மை. ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆயிடுச்சு. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் தம்பி, கேசி வேணுகோபால் வந்தாரு சென்னைக்கு, ஒரு கடிதம் கொண்டு வந்தாங்களே, கண்டிஷன் போட்டாங்களே, எல்லா கண்டிஷன் மாட்டேன்னு சொன்னாரு. எப்படி ராகுல் காந்தி ஒத்துருந்தாங்க? அந்த கண்டிஷன் 5 கண்டிஷன் இருந்தது. பதவியில அரசியல் பதவி வேண்டும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சேர்மன் வேண்டும், 20%. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களுடைய அணுகுமுறையை சற்று மாற்றிக்கொண்டாரே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இல்லாமல் ஆகிவிடும். அங்க அந்த ஃபைட் இஸ் பிட்வீன் உதயநிதி அண்ட் விஜய். உதயநிதி எப்படிங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும்? அவரு அந்த காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிளவு உதயநிதி தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கேட்டேன், கேசி வேணுகோபால் ஒரு படம் வந்ததுங்களா? போட்டோ வரல சார். இன்னைக்கு 28% தாவே கால கிடைச்சதுன்னு சொன்னீங்களே, காங்கிரஸ் ஒரு நன்றி தெரிவித்தாரா ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு போன் பண்ணி? சொல்லுங்க. அதுதான் தாவேக்காவுடைய அழுத்தம். இதனால பொதுமக்களிடையே காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒற்றுமை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, என்னை பொறுத்த மட்டில் ஆன்டி இன்கம்பன்சியை தாவேக்கா பிரித்து விடும் என்றெல்லாம் திமுக கனவு கண்டால் அது பைத்தியக்கார கனவாகத்தான் இருக்கும். அப்போ மக்கள் சக்தியை மட்டுமே நம்பிதான் தனித்து விஜய் இயங்குறாரு அப்படின்னு நம்பலாமா? அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாலிடிக்ஸ்லங்க நேத்து ராத்திரி மட்டும் நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணுவான்னு தெரியாதுங்க தம்பி. பாலிடிக்ஸ்ல எனிதிங் கேன் ஹேப்பன். விஜயனுடைய மனமாற்றம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய மனமாற்றம். உடனே கேட்கறேங்க, இப்போ பிரைம் மினிஸ்டர் 2 தடவை வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி 2 தடவை உட்காந்துட்டாங்க, பேசினாங்க. இந்த 2 பேருமே யாராவது விஜய் அட்டாக் பண்ணிருக்காங்களா இந்த 2 மாசத்துல? பண்ணல. காங்கிரஸ் அட்டாக் பண்ணது. ஆக மொத்தம் எல்லாம் விஜய் கண்டு பயப்படுறாங்க 3 கட்சியும், பாஜக, அதிமுக, திமுக, காங்கிரஸ். திமுக உசுப்பி விட்டு பண்றாங்க. ஆனால் நரேந்திர மோடியுடைய பேச்சு, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு, அது ஒரு பக்கத்தில் இருந்ததுன்னா ஆன்டி இன்கம்பன்சிக்கு அது வந்து திமுகவை வீழ்த்தும். அதே சமயத்துல விஜயனுடைய பேச்சு கடந்த 5-6 கூட வித்து பேச்சும். என்னுடைய கன்க்ளூஷன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதிமுக மனம் மாறும், பாஜக மனம் மாறும், பீகார் மாற மாதிரி, அதே மாதிரி விஜயுடைய மனம் மாறும். எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக, அதை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருவார்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சீக்கிரமே உருவெடுக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி மாறுற விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுகவோட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல தேர்தலுக்கு அப்புறம் கணிசமான ஓட்டுகள் வாங்கி அதிமுகவோட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் போல்ஸ் கஷ்டமா இருக்கும், பிஃபோர் போல் இருந்தாலும் இந்த ஸ்டாலினுக்கும் திமுகவிற்கும் காங்கிரஸிற்கும் மன நிலப்பாட்டு வந்து எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னதாக இந்த உறவு வரும். பொதுமக்களுடைய அழுத்தம் அதிமுகவையும் பாஜகவையும் தாவேக்காவையும் சேர்க்கும். எல்லாத்தோட ஒரு பாயிண்ட் சொல்றேங்க,
இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு இருக்கு பாருங்க, அது இந்த போதைப் பொருளினாலையும் சாராயத்தினாலையும் அதிகமான வினையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரும். பிஃபோர் போல்ஸ் தான் ஒன்னாவாங்கன்னு என்னுடைய கணிப்புங்க, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒன்னு சொல்றேன், தமிழகத்தில் நான் 1967 தமிழக அரசியலை பார்த்து கொண்டு வருபவன். இந்த மாதிரி புதுசா வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அது விஜய் வந்ததுனால வந்தது, விஜயகாந்த் வந்ததுனால கூட வரல. அப்போ விஜய் அவர்கள் ஒரு கிங் மேக்கரா இருப்பாங்க, அரசியலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிங் மேக்கரா மாறுவாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? தம்பி என்கிட்ட ஒண்ணும் பேசாது. 234 மொத்தம் சீட்டு அசம்பிளிக்கு எவ்வளவு சொல்லுங்க? 234 எழுதி வச்சுக்கையா. 80-85 மட்டும் விஜய் வருவாரு, 30-25-30 மட்டும் திமுக போயிடும். பார்த்துட்டே இருங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் ஒரு மாதத்தில் வரவிருக்கும். அதிமுக தாவேக கூட்டணி ஆட்சி அமையும், கண்டிப்பாக அமையும். விஜய் துணை முதலமைச்சராக இருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் திமுக இருக்கிற இடம் இல்லாத போயிடும். பார்த்துட்டே இருங்க. கடைசி ஒண்ணு மட்டும், எந்த மாதிரியான கொள்கைகளை வரக்கூடிய இந்த நாட்கள்ல, இப்ப 8ஆம் தேதி தேர்தல் அறிக்கை விடுறதா இருக்காங்க, அது இன்னும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல, எந்த மாதிரியான கொள்கைகளை இப்போதைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் அறிக்கை விட்டாலும் ஒரு விதத்திற்கு சரியோ, பாயிண்ட் ஆஃப் வியூல நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒதுக்கி விட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் டு ரிமூவ் டிஎம்கே ஃப்ரம் பவர். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப தாவேகாவோட தரப்புல இருந்து மக்களுக்கு எந்த ஒரு கொள்கைங்கிற தேவை கிடையாது, திமுகவை ஒழிச்சிடணும் அப்படிங்கிற முழு முடிவோட இருக்காங்க. கொள்கை இல்ல, கொள்கை கடை பத்தி இல்ல, கொள்கை இருக்கத்தான் இருக்கும். அந்த கொள்கைக்கு உடன்பாடு. உதாரணமாக சொல்லுகிறேன், அந்த 5 தலைவர்களை வைத்து மேடையில் பேசுகிறார்கள். அதுக்கு ஏடிஎம்கே அப்போஸ் பண்ணவே இல்லைங்களே, மோடி அப்போஸ் பண்ணவே இல்லைங்களே. நீங்க அவ்வளவு தூரம் பேசுறீங்களே. இங்க திருப்பி சொல்றேன், பீகாரில் நடந்தது தமிழகத்திலும் நடக்கும். தாவேகா வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறும், திமுக தோல்வி அடையும் என்று சொல்லி நாளை நான் தங்களுடன் மாலை பேசுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.